பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பளிக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. நம்முடைய வேலை காரியத்திலோ அல்லது திருமணத்திலோ அல்லது படிப்பிலோ அல்லது பிஸ்னஸ் காரியத்திலோ அல்லது ஊழிய விஷயங்களிலோ ஆண்டவர் நமக்கான வாய்ப்பை கொடுக்கும்போது நாம் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியை நம்ம எடுத்துக்கொண்டால், அவள் தன்னுடைய தாய் தந்தையை இழந்த ஒரு பெண். அப்படி இருந்த போதிலும் கூட ஆண்டவர் அவளை உயர்த்தி வைத்திருந்தார். 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவின் மனைவியாக அவளை மேன்மைப்படுத்தி தேவன் ஒரு உயர்வான இடத்துல மேன்மையான பொசிஷனில் வச்சுருந்தாங்க. யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அவர்களை காப்பாற்ற எஸ்தர் ராஜாத்திக்கு தேவன் ஒரு வாய்ப்பை அளிக்கிறார். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும்போது அதற்கு தடையும் இருக்கிறது. அந்த தடையை மீறி ராஜ சமூகத்தில் பிரவேசித்து தன் ஜனங்களை அந்த பெண் காப்பாற்றுகிறாள். ஆண்டவர் வாய்ப்பு ஒன்றை வழங்கும்போது அதில் ஒரு தடையும் வரும். அந்த தடையை மீறி செயல்பட்டு தான் நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும். எஸ்தர் ராஜாத்தி தடையை மீறி ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தியதால் அந்த யூத ஜனங்களை காப்பாற்ற முடிந்தது. நான் இந்த இடத்துல சில சாட்சிகளை ஷேர் பண்ண விரும்புகிறேன். கொரோனா டைமில், அதாவது 2019-20 அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயர், ஆன்லைன் ப்ரேயர் பண்ணுவோம். பகல்லையும் ஆன்லைனில் கான்ஃபரன்ஸ் காலில் மொபைலில் எல்லோரும் அங்கங்கே வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கனெக்ட் ஆகி ப்ரேயர் பண்ணுவோம். அது மாதிரி நைட்டும் ப்ரேயர் பண்ணுவோம். அதில் ஒரு அம்மா அவங்க மகளுக்காக, அவங்க பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக அந்த ப்ரேயரில் எங்களோட கனெக்ட் ஆகி வந்திருந்தாங்க. அந்த அம்மா எப்போதுமே அவங்க ப்ரேயர் குறிப்பு கொடுக்கும்போது அவங்க மகளுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் இந்த ஜெபத்தில் பல மாதங்களாக கலந்து கொண்டு ஜெபித்து வந்தோம். அவங்க பொண்ணுக்கு திருமணம் ஆகணும், அதுதான் அவங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்டு. அது ஏற்ற துணை ஆண்டவர் சித்தப்படி அந்த மணமகன் அமையணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு நாள் ஆண்டவருக்கு சித்தமான அந்த மணமகனை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அந்த பெண் அந்த பையனை பார்த்துட்டு அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அந்த பெண்ணால் அந்த பையனை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த பையன்தான் அந்த பொண்ணுக்கு சித்தமான பையன் அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கூட அந்த பொண்ணு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா அவளுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாதபடி ஆகிப்போச்சு. அவளுடைய இருதயத்தில் தடை. ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவளுடைய இருதயத்தில் தடை. அந்த பெண் ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை தவற விட்டுருச்சு. சில நேரங்களில் பார்த்தா ஆண்டவர் சிலர் மறிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உயிர் பிழைக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்பை சிலர் மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நபர் அவர் குடித்து குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரண படுக்கைக்கு அவர் போயிட்டார். ரொம்ப ஆபத்தான கண்டிஷன். அந்த கண்டிஷனில் அவர் இனி பிழைக்க மாட்டார், எல்லாம் உடம்புல சரீரத்தில் உள்ள பார்ட்லாம் பழுதடைஞ்சு போச்சு அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஜெபம் பண்ணதுக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்கள எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லி அவங்க மனைவியும் அவங்க மாமியாரும் ரொம்ப அவங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிச்சாங்க. அவங்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாங்க.
இதுவரை வாழ்ந்த அந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு, அந்த குடிக்கிற வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, இனி வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழுவேன். இந்த புதிய வாழ்க்கை ஆண்டவருக்குன்னு வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவங்க மனம் திரும்பணும். அந்த வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சோம். ஆனால் அவங்க அந்த மரண படுக்கையில் அவங்க இருதயம் வந்து அந்த வார்த்தைகளை வந்து ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா டாக்டர் வந்து அவங்க வந்து இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை தான் அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் பிழைப்ப நீ அப்படின்னு சொன்ன வார்த்தையை வந்து அவங்க விசுவாசிக்கலை. அவங்களுடைய உடல்நலம் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அப்போ வந்து ஃபோன் பண்ணி அவங்க மாமியார் வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்காங்க, எந்த மாற்றமுமே இல்லையே அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்காக ஜெபித்தோம். ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறத நான் அறியும்போது அற்புதம் நடக்கும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் வந்து ஏற்றுக்கொள்ளலை. இருந்தாலும் கூட ஆண்டவர் வந்து திரும்பவும் அவங்களுக்கு வார்த்தை கொடுத்தாங்க. திரும்பவும் அவங்க வந்து கால் பண்ணி இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லும்போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு வார்த்தை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 முறை வார்த்தை கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை வந்து அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலை. ஆண்டவர் உயிர் பிழைக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்தி கொள்ளலை. இந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு ஒரு மரண போராட்டத்தில் ஒரு ஜீவனுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. ஆனால் அவங்க அதை வந்து பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அந்த இருதயத்தில் வந்து காணப்படலை. நான் என்னோடய சாட்சியை ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு நாள் நாங்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு தேதியை வந்து கொடுத்தாங்க. 2025 ஒரு தேதி, அப்புறம் 2026 ஒரு தேதி வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அந்த தேதியை நோட் பண்ணி வச்சுருந்தேன். 2 தேதியும் வந்து 2024 கொடுக்கப்பட்ட தேதிகள். 2025 பிறந்த உடனேயே நான் அந்த தேதியை வந்து ஜூன் மாதத்தில் அந்த டேட் வந்துச்சு. அப்போது நான் அதை குறித்து வச்சேன். குறித்து வச்சது வந்து அந்த இதில் என்ன காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு நான் அதை காத்து கொண்டு இருந்தேன். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம், ஒரு நன்மையான காரியம் எனக்கு அந்த தேதியில் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக வந்து காத்து கொண்டு இருந்தேன். அந்த டேட்டும் வந்துச்சு. நான் அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் அன்றைக்கி காலையில் பார்த்தா காலையிலேயே வந்து என்னை ஒரு குளவி கொட்டி கண்ணில் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நல்லா வீங்கிட்டு. அப்போது இந்த குளவி கொட்டினதுனால அன்றைக்கி வேறு ப்ரேயர் இருந்துச்சு சர்ச்சில். இந்த குளவி கொட்டினதுனால எனக்கு ப்ரேயருக்கு போகவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருதயத்தில் வந்து தோன்ற ஆரம்பிச்சிட்டு. நார்மலாக குளவி கொட்டினா கூட கொஞ்ச நேரம்தான் வலிக்கும். ஆனால் கண்ணில் அந்த பட்டையில் கொட்டிட்டு, அதனால் வந்து அது ரொம்ப பயங்கரமாக வீங்கிட்டு, ஒரு சைடு ஃபுல்லாக சரியான வீக்கமாயிட்டு, வலியும் கூட அதிகமாயிட்டு. அதுமாரி ஒரு கண் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே மூடி போச்சு. என்னென்னா இன்றைக்கி ஆண்டவர் வந்து ஒரு தேதி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த தேதியில் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு தோன்றுச்சு, இது வந்து ஏதோ தடையை வந்து கொண்டு வந்திருக்கு சத்ரு. நம்மளோட ஏதோ ஒரு காரியத்தை தடுக்கிறதுக்கு தான் இந்த காரியங்கள் வந்து தடையாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் அப்புறம் உணர்ந்து கொண்டேன். அப்போது இது சத்ரு வந்து தடை பண்ண தான் இப்படி பண்ணுறான். அப்போது நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, எப்படியாவது முயற்சி பண்ணி இன்றைக்கி வந்து சர்ச்சுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்து சர்ச்சுக்கு கிளம்பி போயிருந்தேன். ஆனாலும் அந்த நாள் முழுவதுமே
நான் எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து அந்த நாள்ல வந்து எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. மறுநாள் வந்து ஆண்டவர்ட்ட கேட்டேன். ஜெபம் பண்ணும்போது, "நீங்க எனக்கு ஒரு டேட் குடுத்துருந்தீங்கல்ல, நேத்து தான் அந்த டேட்டு. அந்த டேட்ல என்ன ஒரு காரியமே நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல." அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்டேன். அப்பதான் ஆண்டவர் வந்து சொன்னாங்க, "நான் உனக்கு அன்னைக்கு கொடுத்தது வந்து வந்து ஒரு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது வந்து விதை தான். விதை தான் போடப்பட்டிருக்கிறது அன்னைக்கு. அத வந்து அத உன்னால வந்து அத அறிந்து கொள்ள முடியாது. அது மறைவா தான் இருக்கும்." அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது மாரி நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்த ஆண்டவர் வந்து நமக்கு பண்றாங்க அப்படின்னா, அந்த காரியத்த வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு தடைய வந்து சத்ரு வந்து கொண்டுட்டு வருவான். சர்ச்சைக்கு போக முடியாதபடி மனிதர்கள் மூலமா ஒரு தடைய கொண்டுட்டு வர்றான் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவோம், ஏதாவது பேசி சமாளிச்சு எப்படியாவது சர்ச்சைக்கு போயிற வந்து நம்ம முயற்சி செய்வோம். நம்ம இருதயத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிட்டே, இப்படி சூழ்நிலையில எப்படி சர்ச்சைக்கு போக? அப்படின்னு நம்ம இருதயத்திலே ஒரு தடைய வந்து கொண்டுட்டு வரான். அன்றைய தினம் இப்படி ஆயிட்டே, எனக்கு சூழ்நிலை சரியில்ல. அதனால நான் இன்னைக்கு முடியாது. அப்படின்னு சொல்லி இருந்திருந்தேன்னா, அன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்த என்னால பெற்றுக்கொள்ள முடிந்திருக்காது. அதனால நம்ம எந்த ஒரு காரியத்த வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கும்போது, அந்த காரியத்தில சில தடைகள் இருக்க தான் செய்யும். அது சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்காது. நான் எல்லா சூழ்நிலைகளும் நல்லா இருக்கணும். அப்போனா தான் நான் இந்த காரியத்த செய்வேன் அப்படின்னு சிலர் வந்து சொல்லுவாங்க. அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம அந்த காரியத்த பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லா காரியங்களும் எப்போ சரியா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு வாய்ப்பு வருதுன்னா, அத தடை பண்ண ஒரு காரியம் வரும். அந்த தடைய மீறி தான் நம்ம அந்த காரியத்த வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எனவே, நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது, அந்த வாய்ப்பை வந்து நம்ம தடையை மீறி நம்ம அத சரியா பயன்படுத்திக் கொள்ளணும். அத நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். தடை வந்துட்டே அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து இருந்து போயிறக்கூடாது. அது என்னதான் தடை வந்தாலும் சரி, இது வந்து சத்துரு நமக்கு உண்டாக்குற தடை அப்படிங்கிறத உணர்ந்து, நம்ம வந்து அந்த காரியத்த வந்து பெற்றுக்கொள்றதுல, அந்த வாய்ப்ப, அந்த ஆசீர்வாதத்த நம்ம சுதந்திரித்துக் கொள்றதுல உறுதியா இருக்கணும். எனவே கர்த்தர் கொடுக்கும் வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளவும். காட் பிளஸ் யூ.